أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد أعلم العالمين وأشرف المرسلين، مخزن كنز الوجود ومفتاح خزائن الجود، وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العلي العظيم وصدقه رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்ற கிளைஞர்கள், தோழர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் இந்த சங்கையான இடத்தில் சமாதியுற்றிருக்கின்ற அல் ஆரிஃபுர் ரப்பானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டிய பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபத் தோழர்களே, இளம் சிறார்களே, நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் வாழ்ந்து வருமாறு என்னையும் உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த எனது குத்பாவின் போது தக்வா சம்பந்தமாக உங்கள் மத்தியில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். தக்வாவை பற்றியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வசியத்து செய்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வசியத்து செய்கிறார்கள். ஏனைய பெரியார்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹான் நல்லடியார்களும் கூட தக்வாவை பற்றியே வசியத்து செய்கிறார்கள். பிரதி வெள்ளிக்கிழமைகளில் ஓதப்படுகின்ற குத்பாக்களிலும் கூட தக்வாவை பற்றி வலியுறுத்தப்படுகிறது. காரணம், குத்பாவின் ஃபர்துகளில் ஒன்று தக்வாவை கொண்டு வசியத்து செய்வது. குத்பா ஓதக்கூடிய இமாம், ஹதீப் தக்வாவை கொண்டு வசியத்து செய்யவில்லையானால் குத்பா கூடாது. குத்பாவை மீண்டும் ஓத வேண்டும், சட்டம் இது. எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தக்வா அவசியம். தக்வா அவசியம். குர்ஆனில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை கொண்டே வசியத்து செய்கிறான். எனவேதான் அடிக்கடி தக்வாவை வசியத்து செய்து கொண்டிருக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சஹாபாக்களுக்கு தக்வாவை அடிக்கடி ஏவிக்கொண்டிருப்பார்கள் என்ற ஹதீதுகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் தனது திருமறையில், உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் வசியத்து செய்கிறோம், அனித்தகுல்லாஹ், தக்வா செய்து கொள்ளுங்கள், தக்வா செய்யும்படி வசியத்து செய்கிறோம். தக்வா என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா தக்வா என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது அல்லவா? இறையச்சம் இறையச்சம், இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இந்த தக்வா என்ற சொல் ஆழமானது, அதனுடைய தரம் அகலமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. எல்லோரும் தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தக்வாவின் பொருளை, அதன் தரத்தை, அதன் அகலத்தை, அதன் ஆழத்தை நாங்கள் விளங்கவில்லை. இன்று மார்க்கத்தை படிப்பது மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மார்க்க உபன்யாசம் என்றால் கேட்பதற்கு மிகவும் மக்கள் குறைவு. அந்த காலத்தில் ஆலிம்கள் மிகவும் குறைவாகவே இருந்த காலம். அதனால் மக்கள் தேடி தேடி சென்று தங்களது சந்தர்ப்பத்தை, ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய உலமாக்களிடம் சென்று மார்க்கத்தை தேடி கற்றிருக்கிறார்கள். இன்று மார்க்கத்தை நாங்கள் தேடி கற்றுக்கொள்கிறோமா? தேடி கற்றுக்கொள்வதில்லை. ஆசை இல்லை. மார்க்கத்தை பற்றி தங்கள் வாப்பா அதிகமாக சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். என்னிடம் மக்கள் வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? இஷும் மொழி தாரும்படி கேட்டு வருகிறார்கள், வைத்தியம் செய்யும்படி கேட்டு வருகிறார்கள், பரக்கத்துக்கு இஷும் மொழி தரும்படி கேட்டு வருகிறார்கள், ஹக்கை கேட்டு வருகிறார்கள் இல்லையே என்று அதிகமாக சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, காரணம் என்ன? இன்று நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம். உலகில் 160 அல்லது 63 அல்லது 65, சிலர்கள் 170 கோடி என்றும் சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, இப்படியான இபாதத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தக்வா இருக்கிறதா என்றால் சந்தேகம். பொது விதி தக்வா இருக்கக்கூடியவர்களை காண்பது ரொம்ப அரிது. அந்த காலத்தில் தக்வா இருந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள், தக்வா இருந்திருக்கிறது, முத்தகீன்கள் இருந்திருக்கிறார்கள். தக்வா உள்ளவர்கள் முத்தகீன்கள். நாங்களும் தொழுகிறோம், எங்களை முத்தகி என்று சொல்லலாமா என்றால் கஷ்டம், சொல்ல முடியாது என்றுதான் சொல்லலாம். காரணம் தக்வாவின் ஆழம் அகலம் தெரியாத காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று ஒருவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். நேற்றைக்கு முந்தைய தினம் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய மனைவி மௌத்தாகி விட்டார். அவருடைய மனைவி கடைசி நேரத்தில் சொன்ன சில விஷயங்களை வைத்து அவர் என்னிடத்திலே சில கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நான் சொன்னேன்,
அனுபவ வாயிலாகத்தான் சொல்லலாமே தவிர இதை விளக்கி வைக்க முடியாது. என்னால் மட்டுமல்ல, யாராலும் முடியாது. முடிந்தவர்கள் இருப்பார்கள், சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்கள் நம்பி இருக்கிறோம். மலக்குகள் வருகிறாள் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டு நபர்கள் வந்து மக்காவுக்கு கூட்டிச் செல்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் மௌத்தாகிவிட்டேன் என்று ரோடுகளில் மக்கள் கதைக்கிறார்களா என்று கேட்டிருக்கிறார். கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். வசியத்துகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னிடத்திலே கேட்டவர் கேட்கிறார், இது என்ன, இதனுடைய மர்மம் என்ன? இப்படி மலக்குகள் வருவார்களா? இப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன், சக்கராத்து ஹாலில் இருந்த ஒருவர் மீண்டும் உலகத்துக்கு வந்து சொல்லி இருந்தால் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் சில பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள், தங்களுடைய மௌத்துடைய நேரத்தையும் கூட சொல்லிவிட்டு மௌத்தாயிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய எத்தனையோ சரித்திரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. கண்மையில் மறைந்த சில பெரியார்களின் சரித்திரங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் பெரியார்கள் என்று அறியாத ஒரு சிலரும் கூட தங்களுடைய மௌத்துடைய நேரத்தை சொல்லிவிட்டு மௌத்தானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, யமாமா யுத்தத்தின் போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே யமாமா யுத்தத்தின் போது ஒரு சஹாபி, அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன், அவர்கள் யுத்தத்தின் போது கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவருடைய உருக்குச்சட்டை விழுந்து கிடந்தது. உருக்குச்சட்டை விழுந்து கிடந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு சில கடன்களும் இருந்தன. யாரோ ஒருவர் அந்த உருக்குச்சட்டையை எடுத்துச் சென்று விட்டார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கனவிலே தோன்றி, எனக்கு சில கடன்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, அந்த கடன்களை கொடுக்க வேண்டும், என்னுடைய உருக்குச்சட்டை இன்னாரிடம் இருக்கிறது, அதை வாங்கி வித்து என்னுடைய கடன்களை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்களாம் அந்த சஹாபி. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஏற்கனவே தான் ஷஹீதாக்கப்படுவேன் என்பதையும் சொல்லி தான் அடக்கம் பெறக்கூடிய இடத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் யுத்தத்துக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எத்தனையோ சரித்திரங்கள். எனக்கும் தெரிய ஒரு சில பெரியார்கள் தங்களுடைய மௌத்தை ஒரு மாதத்துக்கு சொன்னவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மதிப்பதில்லை. இலைமறை காயாக எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஒரு பெரியாராக கணிப்பதில்லை. ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டு மௌத்தாயிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கும் தெரியாது கடைசி நேரத்தில் என்ன நடக்கும், மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும், கபரிலே என்ன நடக்கும், கபரிலே என்ன நடக்கும் என்று கேட்டார். அங்கும் கூட என்ன நடக்கும்? நாங்கள் தல்கீன் கேட்கிறோம், மர் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க ஒமா அத்திகாதுக்க ஒமல்லதி முத்த அலைஹி என்று முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் கேட்பார்கள். எப்படி கேட்பார்கள்? நாங்கள் தெரிந்திருக்கிறோம், உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உனது நபி யார், இப்படியெல்லாம் கேட்பார்கள். அல்லாஹு ரப்பி என்று சொல்லு, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லு. மலக்குகள் கேட்டா எப்படி சொல்லு? அல்லாஹு ரப்பி, என்னுடைய ரப்பென்று சொல்லு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி என்று சொல்லு. என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லு. தல்கீனில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், ஓதுகிறோம். லேசில சொல்லிடலாமா? ஒரு இடத்துக்கு சென்ற பொழுது
சக்ராத் ஹாலில் உள்ள ஒரு மனிதனிடம் சென்ற போது அங்கு எல்லோரும் கூடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க 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 என்று வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். போற ஆட்களை எல்லாம் ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், இதே கலிமா சக்ராத்துக்கு முந்தி எங்கே? வாழக்கூடிய காலத்தில் எங்க இந்த கலிமா, எங்க இந்த ஓதல்? அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோரும் துன்யாவுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபது தீனார்களாக, அபது திர்ஹம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர உண்மையிலேயே எங்களுடைய தக்வா எங்களிடத்திலே இல்லை. நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், எத்தனையோ இபாதத்துகள் செய்கிறோம், தக்வாவுக்கு நெருங்கவே இல்லை என்று நான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதை சொல்வது? அன்புக்குரிய சகோதரர்களே, தக்வா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் தக்வாவை பற்றி சொல்கிறான். தக்வா செய்யுங்கள், தக்வா செய்யுங்கள். நாங்கள் சொல்கிறோம், எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? இத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் எப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அப்படி தக்வா செய்யுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் தக்வா செய்வது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யுங்கள், முஸ்லிம்களாகவே நீங்கள் மௌத்தாகுங்கள். தக்வாவும் செய்ய வேண்டும், முஸ்லிமாகவும் மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எங்களால மௌத்தாக முடியுமா அல்லது ஹயாத்தாகத்தான் இருக்க முடியுமா? மௌத்தாக்கக்கூடிய வேலை அல்லாஹ்வுடையதல்லவா? யுஹ்யி வ யுமீத்து, அல்லாஹ் தானே மௌத்தாக்க வேண்டும், அல்லாஹ் தானே ஹயாத்தாக்க வேண்டும். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் முஸ்லிம்களாகவே மௌத்தாக வேண்டும். அபுல் அப்பாஸில் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாதுலியா தரீகாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இமாம், ஒரு அறிஞர். அவர்கள் இந்த ஆயத்தை நாசிக் என்று சொல்கிறார்கள். இது மாற்றப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தக்வா செய்ய முடியாது, எப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய முடியாது, முஸ்லிமாக மௌத்தாகவும் முடியாது. அது அவனுடைய வேலை, மௌத்தாக்குவது அவனுடைய வேலை. முஸ்லிமாக மௌத்தாக ஏழுமா ஒரு மனிதன்? எனவே இந்த ஆயத்தை அவர்கள் நாசிகாக சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். இப்படியும் ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் முடியுமான அளவு தக்வா செய்யுங்கள், முடியுமான அளவு தக்வா செய்யுங்கள். முடியுமான அளவுண்டா என்ன? சிறு பிள்ளைக்கு முடியுமான அளவு அவன் தக்வா செய்ய வேண்டும். ஓரளவு வயதுக்கு வந்தவர்கள் தக்வா செய்ய வேண்டும். இன்னும் அதைவிட கொஞ்சம் வயது வந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வகையான தக்வா இருக்கிறது, அந்த தக்வாவை அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி தக்வா பல தரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன என்ற விளக்கத்தை அபுல் அப்பாஸில் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவனை அஞ்சுதல், இறைவனை அஞ்சுதல் என்றால் தக்வா. நீங்கள் முடியுமான வரைக்கும் தக்வா செய்யுங்கள், அஞ்சுங்கள் என்றால் முடியுமான வரை அஞ்சிங்க, முடியாத இடத்தில் அவன் அஞ்சாதங்க என்ற அர்த்தம். முடியுமான அளவு அஞ்சிங்க, ஹராத்த பணிங்க, ஹலால செய்துங்க. முடியாம போச்சா ஹராத்தையும் செய்யலாம் என்ற விளக்கம் இல்லை. அப்படி அல்ல விளக்கம். அப்படியும் சிலர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படியும் விளக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். முடியாட்டி என்ன செய்யற? அல்-லரூராத்து துபிஹுல் மஅதூராத்தி. நிர்பந்தம், சில விஷயங்கள்ல நிர்பந்தம். அத முடியாட்டி என்ன செய்யற? செய்ய வேண்டியதுதான், ஹராத்தை செய்துவிட்டு போக வேண்டியது. அப்படியா விளக்கம்? இல்லை. தக்வா, தக்வா என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். முதலிலே அறிவு வேண்டும்.
தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவின் பிரயோஜனங்களை சொல்கிறார். உங்களுக்கு தக்வா இருக்கிறதா? உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை எவர்கள் தக்வா செய்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான். வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். எண்ணாமல் கொள்ளாமல் ரிஸ்க் அளிக்கிறான். ரிஸ்கண்டா என்ன? சாப்பாடா? சாப்பாடு மட்டும்தானா ரிஸ்க்கு? ரிஸ்கண்டா நாம கண்டிட்டு இருக்கிறோம். சரியான சாப்பாட்டை தருவான் ஆண்டவன். நல்ல புரியாணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு தருவான். நல்ல கடைக்கு மேல கடை வாங்குற அளவுக்கு வசதியை தருவான். வீட்டுக்கு மேல வீடு கட்டுற அளவுக்கு வசதியை தருவான். இந்த இதுகளா ரிஸ்க்குகள். இப்படித்தான் நாங்கள் பொருள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் அந்நி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவனே எனக்கு ரிஸ்கத்தா. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோம், அடிக்கடி துஆக்கள்ல ஓதுறோம், ஆண்டவனே ரிஸ்கத்தா ரிஸ்கத்தா. அன்புக்குரிய சகோதரர்களே, ரிஸ்க் என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். அது ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அவருக்கு இணையாபுரத்திலே எண்ணாத நிலையில் அவருக்கு ரிஸ்க் கொடுக்கிறான். அப்ப ஒருவருக்கு நிவாரணம் வேண்டுமா? கஷ்டங்களில் இருந்து நிவாரணம் பெற வேண்டுமா? அவருக்கு ரிஸ்க் வேண்டுமா? அவர் தக்வாவுக்குள் வர வேண்டும். வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். தக்வா செய்த அல்லாஹ் கற்றுத் தருவானா? ஆசிரியர்கிட்ட போக தேவையில்லை, அல்லாஹ் தான் ஆசிரியரா இருப்பான். இந்த அறிவை சொல்றான் அல்லாஹ் இந்த இடத்துல, அவனுடைய அறிவை சொல்கிறான். தக்வா செஞ்ச அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். எதை கற்றுத் தருவான்? இப்ப நமக்கு இல்மு இருக்கா? என்ன இல்மு இருக்கு எங்கள்கிட்ட? தொழுகையினுடைய ஷர்த்து ஃபர்து எங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நோம்பு பிடிக்கிறதுக்குரிய ஷர்த்து ஃபர்துகள் எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு இன்றைக்கு அடிக்கடி போறாங்க, அவங்களுக்கும் அதனுடைய விவரங்கள் தெரியும். கல்யாணம் முடிக்கிறவனுக்கு கல்யாணம் முடிக்கிறத பற்றி அறிவு தெரியும், எல்லாருக்கும் அந்த அறிவு தெரியும். அதையே சொன்னாங்க, சொல்லுகிறான் ஆண்டவன், வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். இந்த அறிவு இல்முல் லதுன்னி, அல்லாஹ்வுடைய அறிவை கற்றுத் தருவான். எங்களுக்கு அறிவு இருக்கா? எந்த அறிவை வச்சுட்டு நாங்க பெருமை பேசுறோம்? இன்றைக்கு எந்த அறிவு எங்களிடத்தில் இருக்கிறது? எங்களுடைய அறிவு எந்த அளவில் இருக்கிறது? அறிவுக்கு குறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அறிவை வைத்து இன்று நாங்கள் 3 விதமான விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, உணர்ச்சி அடிப்படையில் வாழ்கிறோம். இரண்டாவது, அறிவின் அடிப்படையிலே வாழ்கிறோம். இன்னொரு வகை, நாங்கள் கொஞ்சம் வாழ்வது கஷ்டம்தான், ஹக்கின் அடிப்படையில் வாழ்கிறோம். ஹக்கின் அடிப்படையை வைத்து, அந்த அறிவை வைத்து வாழ்கிறோம். யாரு வாழ்வது? வாழ்கிறோமா? இல்லை. எங்களுடைய இந்த குறுகிய அறிவை வைத்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன அறிவு? வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். தக்வா என்றால் என்ன? எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி வேண்டுமா? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி கிடைக்கும். வனஜ்ஜில் லதீன தகவ். உங்களுக்கு ஈடேற்றம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள், தக்வா செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லி காட்டுகிறான். தக்வா செய்யக்கூடியவர்களுக்கு உள்ள பிரயோஜனங்களை சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், தக்வா உள்ளவர்களுக்கு கடைசியாக சுவர்க்கம் கிடைக்கும். குர்ஆனில் ஒரு இடத்திலே சீயகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, காபிர்கள் ஜஹன்னம் என்ற நரகத்தளவில் இழுத்து வரப்படுவார்கள். இப்ப ஜஹன்னத்தின் நரகத்துக்கு கிட்ட கொண்டு விட்டு வந்து போங்க என்று சொன்னா யாராவது போவானா? நரகத்துக்குள்ள போக மாட்டான்.
போகலாண்டு தான் சொல்லுவான், அடம் பிடிப்பான் போகலாண்டு. அதனால் மலக்குகள் அவனை பிடரியில பிடிச்சி இழுத்து கொண்டு விடுவார்கள். அது அல்லாஹ் சொல்றான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அடுத்த அடியில் வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா. அப்ப காவிர்களையும் இழுத்து விட்டு போவாங்க மலக்குகள். அதே போல முத்தகீன்கள் தக்வா செய்த மக்களையும் இழுத்து விட்டு போவாங்க மலக்குகள். அவர்களை என்னத்துக்கு இழுத்து விட்டு போகணும்? சுவர்க்கத்தை காட்டி, சுவர்க்கம் இருக்கிறது அல்லவா, சுவர்க்கத்தை காட்டி இதுக்குள்ள போங்க என்று சொன்னா எல்லாரும் போக மாட்டாங்க. போவாங்க, கொஞ்சம் பேர் போவாங்க. என்ன சுவர்க்கத்துக்காக எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஊர்லாயின் பொம்பளைகள் இருக்காங்க, நல்ல பொடியன்மார்கள் இருக்கார்கள், பொடிச்சிகள் இருக்காங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கும், விதவிதமான பழங்கள் கிடைக்கும், எல்லா அருவிகளும் அங்க இருக்கி, நல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கி, நல்லா விளையாடலாம் இருக்கிறார்களும் இருக்காங்க. அவங்க போவாங்க, ஆனா எல்லாரும் போக மாட்டாங்க, நிப்பாங்க. எங்களுக்கு போகலாம் என்று சொன்னா என்ன செய்யணும்? அவங்களையும் பிடிச்சு இழுத்துக்கிட்டு தானே போகணும். சுவர்க்கத்துக்கு போவார்கள், போற ஆட்கள் அவங்களையும் இழுத்து போகணும். அது லேசா போயிடுவாங்க. ஆனா சில ஆட்கள் போக மாட்டார்கள், அவங்களும் இழுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன் போக மாட்டாங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு சுவர்க்க நரகம் எல்லாம் தெரியாது. அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே இபாதத் செய்தவர்கள், தான் என்ற ஒன்று இல்லை, நான் என்ற ஒன்று இல்லை, தனக்கென்ற ஒன்று இல்லை என்று வாழ்ந்தவர்கள், அவங்க போக மாட்டோம் என்று சொல்லி அடம் பிடிச்சிட்டு நிப்பாங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அடுத்த அடியில சொல்லி காட்டுறான், வௌதுலிபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன ஸுமரா. லில் முத்தகீன் என்ன செய்வான் தெரியுமா? ஆண்டவன் சுவர்க்கத்தை கிட்ட கொண்டு வருவான். போக தேவையில்லை, இவங்க இழுத்துக்கிட்டு போக தேவையில்லை. என்ன செய்வான்? சுவர்க்கத்தை கிட்ட கொண்டு விட்டு வருவான். வௌதுலிபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத். தூரம் இல்லை, கிட்டத்திலே கொண்டு வருவான். நாயகம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி இபாதன் ததூஃபு பிஹிமுல் கஅபா. நாங்க எல்லாம் போய் கஅபாவை தவாஃப் செய்யறோம் தானே, நாங்க தவாஃப் செய்யறோம். அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், ததூஃபு பிஹிமுல் கஅபா, கஅபா அவர்களை தவாஃப் செய்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வலிமார்கள், நாளாட்கள், சாலிஹான் நல்லடியார்களை எல்லாம் கஅபா தவாஃப் செய்கிறது அல்லவா? நாங்கள் அறிந்திருக்கிறோம் சரித்திரங்களில். முத்தகீன்களை சுவர்க்கத்தில் இழுத்து விட்டு போவான ஆண்டவன் போக மாட்டான். எங்க வச்சு கொண்டு வருவான்? அவருடைய காலடியில் கொண்டு வருவான். வௌதுலிபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத். கிட்ட கொண்டு விட்டு வருவான். அப்ப இந்த அடியார்கள் முத்தகீன்கள். அப்படியான முத்தகீன்களை நாங்க இருக்கமா? சுவர்க்கத்திலே சில வாங்க இயலுமா? இன்றைக்கு காத்தாங்குடியில் சுனாமி ஏரியாவுல போய் ஒரு சிறு துண்டு ஒரு வளவு வாங்குறேன்னா எத்தனை லட்சம் வேணும்? அங்க ஒரு இஞ்சை கூட வாங்க முடியுமா எங்கட அமல்களால? எத்தனை அமல்கள் செய்கிறோம், இத்தனை அமல்களை கொண்டும் சுவர்க்கத்தை வாங்க முடியுமா? எங்கட பெரியவங்க பேசின ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை நோம்புல பேசின இப்ப ஞாபகத்துக்கு வருகிறது. எங்களுக்கு அல்லாஹ் போடுதேங்க போடுற மாட்டு மாதிரி போட்டுத்தான் அனுப்பணும் சுவர்க்கத்துக்கு. போடுதேங்க மாதிரி போடணும், போட்டுத்தான் அனுப்பணுமே தவிர எங்களுடைய அமல்களை எல்லாம் இன்றைக்கு உமல்ல போடுறோம், உமல்ல ஓட்ட கீழே ஒழுகுது. இப்படித்தான் எங்களுடைய அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, தக்வா என்றால் என்ன? இன் அவுலியாஉ இல்லல் முத்தகூன். தக்வா 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 என்று சொல்கிறோமே, இது சின்ன பிள்ளைகளுக்கு, எங்களை போல ஆட்களுக்கு தான் எப்படி சொல்ற தக்வாவுடைய அர்த்தம் என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அவனுடைய விலக்கல்களை தவிர்ப்பது. இது ஒரு அளவான வயசுக்கு சரி. அதை விட ஒரு படி உயர்ந்து ஒரு 25 20 25 வயசு போகக்குள்ள அவருக்கு தக்வா வேற மாதிரி.
அது அல்லாஹ் சொன்னா இத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் முடியுமானவரை அந்தந்த தரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் சொல்ல முடியாது. உலமாக்களுக்குரிய தக்வா வேறு, சாலிஹா நல்லடியார்களுக்குரிய தக்வா வேறு, அவுலியாக்களுடைய தக்வா வேறு, நபிமாருடைய தக்வா வேறு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் சஹாபாக்கள், மனிதர்களில் சிறந்தவர் யார்? அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தக்வா செய்தவர்கள், செய்யக்கூடியவர்கள், செய்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அனா அத்தகாக்கும் லில்லாஹ், உங்களில் தக்வா செய்ய மிகவும் தக்வா செய்பவன் நான். அப்ப உங்களுள்ள தக்வா செய்யக்கூடிய ஆட்கள்ல யார சிறந்தாள்? நான் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்திலே மிகவும் மரியாதைக்குரியவர், கண்ணியத்துக்குரியவர், சங்கைக்குரியவர் அத்தகாக்கும், உங்களில் மிகவும் தக்வா செய்தவர். அப்ப தக்வா செய்த யாரு? மிகவும் தக்வா செய்தாள் ரசூலுல்லாஹ். நாங்க என்ன தக்வா செய்கிறோம்? தக்வா என்றால் என்ன என்பதையும் கூட வழங்கியிருக்கிறோமா? இல்லையே, வழங்கவில்லை. தக்வா உடையவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? தக்வா உள்ளவர்கள் தான் வலிமார்கள், அவர்களுக்கு தான் தக்வா இருந்திருக்கிறது. எவர்கள் நல்லடியாராக ஆக வேண்டுமோ, எவர் சாலிஹான மக்களோடு சேர வேண்டுமோ, அவர் இடத்திலே தக்வா இருக்க வேண்டும். தக்வா என்று ஒரு சொட்டும் கூட நம்ம போல பாவிகளிடத்தில் கிடையாது. நாங்களும் தொழுகிறோம், அமல்கள் எல்லாம் செய்கிறோம், எங்களுடைய உள்ளங்களை இன்னும் இந்த திக்ர்கள், இந்த இபாதத்துகள் இன்னும் பண்படுத்தவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சில நாட்களுக்கு முன்னர் இங்கு பேசிய எங்களுடைய பெரியவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? சூவிகளை போன்று சூவித்துவம் சொல்கின்ற அடிப்படையில் இன்று நாங்கள் வாழ்வோமானால் எங்களிடத்திலே ஒரு பிரச்சனையும் இருக்காது. எங்களிடத்திலே என்ன சூவித்துவம் இருக்கிறது? சூவித்துவம் என்றால் வேறு ஒரு சொல் அல்ல, அது இஸ்லாம் தான், ஈமான் தான், ஈமான் தான் அது. சூவித்துவம் என்பது என்ன? இஸ்லாம், ஈமான் தான், கலிமா, இந்த கலிமா தான், வேறொரு கலிமா அல்ல. சூவித்துவத்துக்கு ஒரு கலிமா இருக்கிறது, வேறு ஒரு கலிமா அதற்கு இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய ஒரு கலிமா அதல்ல, இதுதான். ஏதோ சூபித்துவம் என்றால் வேறு ஒரு கலையாக எண்ணி அதை இன்று எள்ளி நகையாடக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சூபித்துவம், சூபித்துவம், there is no Islam without Sufism என்று ஒரு ஆள் பேசினார். சூபிசம் என்று சொல்லி ஆங்கில புத்தகம் ஒன்று இருக்கு. அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார், there is no Islam without Sufism. சூபிசம் இல்லாவிட்டால் இஸ்லாம் இல்லை சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது, தக்வா, அந்த தக்வா தான் சூபிசம். சூபிசம் தக்வா தான். அந்த தக்வா எங்களிடத்திலே எப்போது வருகிறதோ அப்போதுதான் உண்மையான ஞானம் எங்களிடத்திலே இருக்கும். அல்லாஹ்வை நெருங்குவதானால் அந்த சூபித்துவம், அந்த ஞானம், அந்த தக்வா வர வேண்டும். அதனால் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் குத்பாவின் போது தக்வா செய்யுங்கள், தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் என்று கத்தீப் குத்பா ஓதக்கூடியவர் சொல்லுவார். அப்ப தக்வா என்றால் என்ன என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோமா? பெரியாருடைய தக்வா எப்படி? குர்ஆன்ல சில வசனங்கள் வருகிறது. அந்த வசனங்கள் ஒவ்வொருடைய தரத்தையும் வைத்து, ஒவ்வொருடைய அந்த ஏஜையும் வைத்து, அவருடைய அந்த வாழ்க்கை தன்மையையும் வைத்து சில விளக்கங்களை கொடுக்கிறது. அதிகமான ஆயத்துகள். உதாரணமாக வஸியாபக வதஹிர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக வதஹிர் இந்த சூரத்துல் முத்தஸிரில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஸியாபக வதஹிர், உங்களுடைய புடவைகளை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷைഖை தேடி போகிறார்கள்.
அவர்களுக்கு ஒரு ஷேக் கிடைக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களிடத்திலே சென்றதும் அவர்கள் சொல்கிறார்கள், குளித்து விட்டு வாருங்கள். குளிச்சு போட்டு வாங்க, என்கிட்ட வார என்ன, சும்மா வராதுங்க. குளித்து விட்டு செல்கிறார்கள். மீண்டும் குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் குளிக்கிறார்கள், செல்கிறார்கள். மீண்டும் குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இது ஏன்? இந்த அபுல் ஹசன் அலி ஷாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் தெரியும். வஸியாபக வதஹிர். அவர்கள் சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். ஷேகும் அப்படி சொல்கிறார்கள், குர்ஆனும் இப்படி சொல்கிறது. உங்களுடைய புடவைகளை சுத்தப்படுத்துவது எப்படி என்று அவர்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. இருந்தாலும் மனதிலே படவில்லை, விளக்கம் தேவைப்படுகிறது. ஒரு நாள் கனவு காண்கிறார்கள். குந்து மரியவன். ஒரு நாள் தான் சோமில்லாமல் இருந்த நேரத்தில், நோயாளியாக இருந்த நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்கள். இது நீண்ட ஒரு சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன். அவர்களிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், வஸியாபக ஃபத்தஹிர். இதனுடைய விளக்கம் என்ன நாயகமே என்று கேட்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு 5 புடவைகளை நான் தந்திருக்கிறேன். தந்திருக்கிறான் அல்லாஹ். 5 புடவைகளை, 5 அணிகலன்களை உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ். ஹுல்லத்துல் மாரிபா, ஹுல்லத்துல் மஹப்பா, ஹுல்லத்துல் தௌஹீத், ஹுல்லத்துல் ஈமான், ஹுல்லத்துல் இஸ்லாம். இப்படி விளக்கம் சொல்கிறார்கள். உங்களுக்கு மாரிபா என்ற ஞான அணிகலனை தந்திருக்கிறான், மஹப்பத் என்ற அணிகலனை தந்திருக்கிறான், தௌஹீத் என்ற அணிகலனை தந்திருக்கிறான், ஈமான் என்ற அணிகலனை தந்திருக்கிறான், இஸ்லாம் என்ற போர்வையையும் தந்திருக்கிறான். இப்படி விளக்கம் சொல்கிறார்கள். நீண்ட ஒரு விளக்கம். இந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விளக்கத்திற்கு பிறகுதான் இவர்களுக்கு விஷயம் தெரிந்தது, பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய தரத்தை பொறுத்து, அவர்களுடைய வயதை பொறுத்து தக்வாவுக்கு கருத்துக்கள் மாறுபடும். நாம் எல்லாம் இன்று தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இபாதத்தை செய்கிறோம். எதற்காக செய்கிறோம்? எங்களுடைய குறிக்கோள் என்ன? எங்களுடைய கோல் என்ன? எங்களுடைய நோக்கம் என்ன? எதற்காக செய்கிறோம்? இப்ப கிட்டத்தில் ஒரு ஆள் வந்தார் நம்ம கிட்ட. அவரு இன்னொரு ஆள் கதையை சொன்னாரு. அவரு சொன்னாரா, அல்லாஹ் கிட்ட போய் பார்த்துக்குவோம், அல்லாஹ் கிட்ட போய் பார்த்துக்குவோம், இந்த செய்யறதை எல்லாம் செய்வோம், அல்லாஹ் கிட்ட போய் பார்த்துக்குவோம். நான் சொன்னேன், நீ போய் கேளு. எப்படி கேளு தெரியுமா? அல்லாஹ் கிட்ட போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு என்று கேளு. அல்லாஹ் கிட்ட போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? அல்லாஹ் கிட்ட போவோம், போறதுக்கு போறோம், பார்த்துக்குவோம். அல்லாஹ் கிட்ட போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இந்த வாகனத்துல போகணும். இந்த ஹஜ்ஜி பெருநாள் காலங்களில் உதவியா கொடுக்காதவா, மாடு ஆடையெல்லாம் கொடுக்காதானே. இந்த மாடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கணும். என்னத்துக்கா? ஏத்திட்டு போகணுமா சுவர்க்கத்துக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கணுமா? அப்ப ஏத்திட்டு போகணும். மாடு போயிடலாம் லேசில சுவர்க்கத்துக்கு. அப்ப அவ்வளவு கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் தெரியா? அது தெரியா? எப்படி போகணும்னு தெரியா? அல்லாஹ் கிட்ட போய் பார்த்துக்கணும். இதுதான் அறிவு. யாரு? எங்களை போல ஆட்கள் தான், எங்களுக்கு தான். நாங்கள் இன்னும் ரப்பையும் அறியவில்லை, ரசூலுல்லாஹ்வையும் அறியவில்லை. ரபியுல் அவ்வல் வருகிறது, புனிதமான மாதம், சிறந்த மாதம். அந்த மாதத்தில் எங்களுடைய சுன்னத்து ஜமாஅத்து கொள்கையில் உள்ளவர்கள் மௌலிது ஓதுவார்கள், மீலாது கொண்டாடுவார்கள், சிறப்பான நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவார்கள். அந்த இடங்களில், அந்த இடங்களுக்கு சென்று ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திர வரலாறுகள் சொல்லப்படும் போது கேட்க வேண்டும், ஆசையோடு போக வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நமக்கு தெரியா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எப்படி தெரியுமா? அம் லம் யாரிஃபூன ரசூலஹும் வஹும் லஹு முன்கிரூன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கான், அவர்களுடைய ரசூல் அவர்களுக்கு தெரியாதா? அவர் அறியாமலா இருக்காங்க? வஹும் லஹு முன்கிரூன், அவர்கள் நிராகரிக்கிறார்கள். நாங்க ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு பேசுறோம்,
அறிஞ்சிருக்கமா நாம ரசூலுல்லாஹ்வை அறியல்ல. எப்படி அறியா மௌத்தாகிற? அவருக்குள்ள போன உடனே இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும் அல்லவா? சரியான பதில் சொல்ல வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவாங்கதான், ரசூலுல்லாஹ் இவங்கதான் முஹம்மது நபி, இவங்கதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கதான். ஆனா சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, சரியா சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க என்று நானும் சொன்னேன் சொல்லுவா. மக்கள் எல்லாம் எப்படி சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அந்த ஹதரத்தை சொன்னார், இந்த ஹதரத்தை சொன்னாரு, நானும் சொல்லிட்டு இருந்தேன் என்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் உறுதியா சொல்லுவாங்க. யாரு சொல்லுவா? கண்ட ஆக்கள், கண்டு அறிஞ்ச ஆக்கள் மட்டும்தான். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ்வை காண்றதுக்கு கண்ட ஒரு ஆளை பிடிக்கணும். அங்க பிடிச்சிருக்காமா? பிடிக்கணும். கண்ட ஒரு ஆளை பிடிச்சிக்கணும். கண்ட ஒரு ஆளை பிடிக்கிறேன் கஷ்டம், பிடிக்க மாட்டா இல்ல. பிடிக்கணும். பிடிக்கிறது கஷ்டம்தான். அந்த வழியில போறதும் கஷ்டம்தான். எத்தனை ஷேக்மார்களை பிடிச்சுதான் இருக்கும். இப்ப இங்கதான் பள்ளியில தங்கள் வாப்பாட கந்தூரி என்று ஒரு ஆள் கேட்டாரு. ஆளை சொல்ல மாட்டேன். அவர் கேட்டாரு, மௌலவி, அவரும் விஷயம் தெரிஞ்ச மனுஷன் தான், ஒரு மௌலவி தான். அவரு கேட்டாரு, இந்த தங்கள் வாப்பாட ஆள் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்களா? சில சில பிரிவுகள் இருக்கே என்று கேட்டாரு. சந்தேகத்தான் கேட்ட மனுஷன். நான் சொன்ன விளக்கம் எனக்கு சொல்லல, எனக்கும் அப்படித்தான் சந்தேகம். இருந்தாலும் சில குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இருக்கின்றன, நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். என்ன என்று கேட்டா தக்வா வருண்ட இன்னும் அறியல அர்த்தம் தான். அதை பத்தி நாம யோசிக்க தேவையில்லை. நாம நம்முடைய ஹால்ல நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கிட்ட பண்பு வரட்டும், மத்தாக்களை உருவம். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள், அடியார்கள்ட்ட ஒரு சில குணங்கள் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்றான். எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் யாரெண்டா? அல்லதீன யம்ஷூன அல் அர்தி ஹௌனா, மிச்சம் ஹௌனாக பணிவாக நடப்பார்கள். முதலாவது, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னா? ரெண்டு செருப்பையும் கலட்டி போட்டு வாங்கன்னு சொன்னான். என்ன செருப்போ? நான் போடுற செருப்பா? இன்றைக்கு பேசுறேன் தான். இப்ப நானும் பேசுறேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் விஷயம் தெரியும். ஆனா வாழ்க்கையில வருகிறா பாருதான் கஷ்டம். அந்த ஷேகிட்ட பயத்தை எடுத்திருக்கிறான், இந்த ஷேகிட்ட பயத்தை எடுத்திருக்கிறான். ஷேகுமார்கள்ட்ட இருக்கிற ஆட்களே அடிப்பொடி. நான் கிட்டத்துல கெலி வைக்க கொழும்புல ஒரு சிலர் மௌலைமாரு தான் சந்தை சொன்னாங்க, என்கிட்ட சொல்றாங்க, இந்த ஷேகுமார்கள்ட்ட கூடி இருக்கிற ஆட்களும் ஒரு ஆள் மற்ற ஆட்களை தான் இருக்க. அதனை கேட்டா என்ன விட சொல்றேன், நமக்கிட்ட அப்படியான பண்பு இல்லை. இப்ராஹிம் மௌலை தங்கள் வாப்பாட அந்த தினத்தன்று அந்த என்ன சொன்னாங்க? நாம கிலாபத்தை எடுக்க போக ஆஜையில போயிருக்கிறோம் தங்கள் வாப்பா கிட்ட. வெளிக்கோலத்தை பார்த்து இப்படித்தான் சொல்லுவாங்க. அதை பத்தி நாம யோசிக்கலாமா? யோசிக்கலாம். நமக்கு எது தேவை? நம்மோட கோல், நம்மோட குறிக்கோள் என்ன? அல்லாஹ், அல்லாஹ் கண்டு வாழ்வோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் வளவிலேயே சென்று கொண்டிருக்கிறோம், செல்கிறோம், சென்றோம். மூணு காலத்தையும் குறிக்கும் ராஜிஊன்ங்கிறது. அப்ப அதனால அல்லாஹ் ரசூலை புரிஞ்சு அல்ல ஓரளவாவது புரியறதுக்கு துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, நேர்வழியை உன்னிடத்திலே கேட்கிறேன், வத்துகா தக்வாவை கேட்கிறேன். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. தக்வாவை தந்தருள்வாயாக, அந்த கல்வை நீ சுத்தப்படுத்துவாயாக. சுத்தப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமான ஷாமா, அதுதான் கஷ்டம். அதை ஒருவர் சுத்தப்படுத்திட்டான் என்று சொன்னா அவனுக்கு தக்வா லேசா வந்துடும், சூபிசமும் வந்துடும், அல்லாஹ்வும் கிடைப்பான், ரசூலும் கிடைப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய நல்லடியார்களோடு சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.